அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிகம் உங்கள் ராசிநாதன் பாருங்கள், செவ்வாய், அதாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல மகர அரசியல் உச்ச பலத்தோடு இருக்கார். 3ஆம் இடங்கிறது தைரியத்தை கொடுக்குற இடம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது எல்லாமே சொல்கிற இடமே இந்த 3ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் இருக்கிறனால உங்கள் மைண்டு தெளிவாக இருக்க போதுன்னு அர்த்தங்க. விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க. உங்கள் மைண்டு நல்லாயிருக்கும், ஒரு சிந்தனைகள் நல்லாயிருக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஆசைப்பட்டது நடக்கும். இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பீங்க, விசாக நட்சத்திரத்தில் இருப்பீங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுத்தி, யோகமான தசாபுத்தி, அதிர்ஷ்டமான தசாபுத்தி, அதிர்ஷ்ட கிரகங்களோட தசாபுத்தி நடந்துருச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க. தைரியம் வருங்க உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு யுத்த கிரகம், தைரியத்துக்கு உண்டான கிரகம், நெருப்பு கிரகம். அப்போ இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. ஒரு நெருப்பு மாதிரி, ஃபயர் மாதிரி இருக்க போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். 23ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார், சுகஸ்தானத்துக்கு. அங்கேயும் உங்களுக்கு பாருங்கள், குரு பார்வை, ராகோடு இருந்தாலும் குரு பார்வையில் வந்துடுறார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலிருந்தே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், பிப்ரவரி உங்களுக்கு ஆரம்பித்ததுலேருந்து சில நல்ல விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத பார்க்க முடியும். அதனால் பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், தடங்களாக இருந்தாலும், அதெல்லாமே தடங்களை உடச்செறியக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையுது. அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்காமல் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பெண்டிங்காக இருந்ததோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடங்களாக இருந்ததோ, எது விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி நிறைவேறாமல் இருந்ததோ, அதெல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் பயப்படாதீங்க. தம்பி தங்கச்சியோட ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு கேட்ட இடத்துல உதவி. ஏன்னா 3ஆம் இடங்கிற உதவி ஸ்தானம். அந்த உதவி ஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி இருக்கார். கேட்ட இடத்துல உதவி இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பிரயாணங்களுக்கும் சக்ஸஸ் தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு பிரயாணம், ஒரு இடத்துல இன்னொரு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க, நடக்கலை, அப்படியே தடங்களாக இருந்தது. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருந்தது. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவலுங்க விஷயங்களில் சக்ஸஸ் தான். ஒரு வேலை விஷயமாக போகலாம், இல்லை ஒரு டூர், ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம், இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் விஷயமாக வெளியூர் போகிறது, இல்லை பர்சனல் விஷயமாக ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு தகுந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துலையும் உங்களுக்கு குரு இருக்கார். இதெல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருந்து பாருங்கள். 4ஆம் இடத்துல ராகுன்னா ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் சில பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அது குரு பார்வை இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சில பாதிப்புகள் வந்துட்டு போகும். 5ஆம் இடத்துல சனி இருக்கார். 5ல் சனி இருந்தாலே என்ன பண்ணணும்னா, குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் அதே மாதிரி தான். விருச்சிக ராசிக்காரங்களே குழந்தைகளை பற்றி கவலைப்படுவீங்க. அவங்களோட வருங்காலத்தை பற்றி, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறவங்களா இருப்பீங்க. இந்த மாதம் கொஞ்சம் அப்படி தான் அங்கே இருக்கும். குழந்தையோட படிப்பை பற்றியோ, இல்லை குழந்தைய இப்படி சேர்த்தணும், அப்படி சேர்த்தணும், இப்படி வளர்க்கணும் அப்படின்னாலாம் சில இதெல்லாம் யோசிப்பீங்க. அதுக்குண்டான முன்னேற்பாடும் பண்ணிடுவீங்க. கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொண்டு போகாது. உங்கள் ராசிக்கு பாருங்கள், 7ஆம் அதிபதி சுக்கிரனும் நல்லா இருக்காருங்க. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார் பிப்ரவரி 6ஆம் தேதி. அப்போ திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. திருமணமே ஆகலைங்க சார், திருமணம் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கும், எங்களுக்கு ஆக மாட்டேங்குது, வயசு 32 35 தாண்டிடுச்சு, எங்கள் வாழ்க்கையில் எப்போ கல்யாணம் நடக்கும், இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்துட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் இந்த வருஷம் நல்லா அப்படி இப்படின்னு போயிடுச்சு, எங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமான்னு ஒரு யோசனையில் இருக்கவங்க, ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு வரன் தேடுறீங்க, இந்த மாதம் நல்ல வரன் தேடி வந்துடும் உங்களுக்கு. ஜாதகம் நல்ல ஜாதகம் ஒரு சில பேத்துக்கு அமையும். ஒரு சில பேத்துக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரியக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு கல்யாணமே நடந்துடும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரங்க திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு நண்பர்கள் மூலமாக திருமண வாய்ப்பு கைக்கூடி வருது, நண்பர்கள் மூலமாக சில சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால் கவலையப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துல குரு இருக்கார். வராத சொத்து கைக்கு வரும், வராத பணம் கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டில் தோற்று போனவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த மாதமாக ஜெயிச்சிருமான்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில், அதில் ஒரு சில பேரில் அந்த ஆடு போட்டு விளம்பரம் போட்டு அது மூலமாக இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த அமைப்பு, ஏதோ ஒன்று சோஷியல் மீடியா மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதுலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்க. அந்த இடத்துல குரு இருக்கார். இப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், கேட்காமல் கிடைக்கக்கூடிய உதவி, இதெல்லாமே உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்த்துருவார், 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ எதிர்பாராத விஷயமா உங்களுக்கு வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரயாணங்கள் விஷயத்தில் சக்ஸஸ் தான். பாஸ்போர்ட் கிடச்சிருக்காது ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் வீசா கிடச்சும் போக முடியாமல் ஒரு சில பேருக்கு ஏதோ பெண்டிங்காக இருந்திருக்கும், இல்லை அதில் ஏதோ ஒரு சிக்கல் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை, வீசா பிரச்சனை அதிலலாம் உங்களுக்கு தடங்களே இருக்காது. உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஒரு சில பேர் விருச்சிக ராசிக்காரங்க அப்ராடு போயிட்டு வர மாதிரி, அதில் வெளி மாநிலம் போயிட்டு வர மாதிரியாச்சு இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. 10ல் கேது இருந்தாலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ ஒன்று கொடுத்துரும். அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதனால் கவலைப்படாதீங்க. தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், வேலை விஷயமா வெளியூர் போகிறது, இல்லை வெளியூரில் போய் நல்ல வேலை தேடி அந்த வேலையில் செட்டில் ஆகிறது, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த வேலை கிடச்சிருங்க. விருச்சிக ராசிக்காரங்க வேலையில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வேலை சரியான வேலை கிடைக்கல, தொழில் சரியாக ரன் ஆகாமல் இருக்குது. இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். சூரியனும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இதுக்கெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் வேலை தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க, சமாளிச்சிருவீங்க. எப்படியோ நீங்கள் வாழ்க்கை எப்படியோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க, அதில் மாற்றமே கிடையாது. என்ன காரணம்னா ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. அப்போ 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து எதிர்பாராத விஷயமா தனவரவு பணவரவு இதெல்லாம் கொடுக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவி வந்து கணவனை பற்றி ஒரு கவலையில் இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பற்றியில் கவலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படியும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க, கவலையப்படாதீங்க. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்பு வரும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறது, குழந்தைகளோட ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருந்தால் கூட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பெரிய பண பிரச்சனையோ பெரிய ஒரு கடன் தொல்லையோ அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு இருக்காது. இருக்கிற கடனை உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. ஒரு அற்புதமான மாதம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் விசாகமா, அனுஷமா, கேட்ட நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபுத்தி போயிட்டுருக்கும். அது வயதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை எதிர்ப்பு ஆப்போசிட்டாக உங்களுக்கு இருக்குமா, அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், நேரங்காலமெல்லாம் எப்படி இருக்குது, நல்ல நேரம் போயிட்டுருக்கு கெட்ட நேரம் போயிட்டுருக்கான்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த ரூட்டு பார்த்து போகலாம், அந்த ரூட்டு பார்த்து போகலான்னா அதாவது ஒரு இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குமா இல்லை வெளிச்சத்தை பார்த்து போயிட்டு இருக்குமா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.